அப்புறம் மகன் கேட்டிருக்காரு, இவர் உதயம் கேட்டிருக்காரு, அம்மா நீயே வச்சுட்ருக்கியம்மா, அவங்க அம்மாட்டையும் கொஞ்சம் கொடுமா அப்படின்னு சொன்னோன்னே தான் இவங்களுக்கு ஓ ஆமாம் இல்லை நம்மளே வச்சுட்டோம், யார் தப்பாக நினச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு அந்த இங்கே பாருங்கள், என் காரை கொண்டு வந்து நான் எத்தாப்படி தான் இருக்கேன் கோயிலில், அந்த ஆலயம்மன் கோயில்கிட்ட தான் இருக்கேன். என் காரை கொண்டு வந்து அவர் காருக்கு முன்னாடி நான் போட்டுட்டு நான் அங்கேயே உட்காந்துப்பேன், நடு ரோட்டில் உட்காந்துப்பேன், தர்ணா பண்ணுவேன், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவங்க பயந்துட்டாங்க. பார்க் வந்து அங்கே நல்ல பெரிய பார்க்காக இருக்கும். அதனால அவங்க 2 பேருமே அந்த பார்க்கில் அப்படியே மனசு இதோட நிம்மதியாக அப்படியே கொஞ்சம் நேரம் அதில் வந்து கொஞ்சம் சைக்கிள்லாம் ஓட்டிட்டு அப்படி அந்த மாதிரி இருக்கிறது அவங்களுக்கு அந்த பார்க்கை ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. சுகாசினி மேடம் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து சாண்ட்விச் ஜெனரேஷன், அதாவது நடுவில் ஓல்டு ஜென்ரேஷன் கிடையாது, நியூ ஜென்ரேஷன் கிடையாது, நடுவில் இருக்கோம் நாங்கள். அது பார்த்தீங்கன்னா மாமியார் அவங்க வந்து வேற ஒரு ட்ரெடிஷனில் இருந்திருப்பாங்க, இப்போ மருமகள் வேற ஒரு மாடர்ன் லைஃப் ஸ்டைலு. ஸோ எப்படி அதை இது பண்ணுறாங்க? பேசிகிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒன்று சாப்பிட வந்துட்டு இருக்கோம்ல, நான் ஒவ்வொன்றுத்துக்கும் கேட்டுப்பேன். ஆனால் ரெசிபி இவங்க தான் அந்த ரெசிபி சொல்லுவாங்க. பகவதி அம்மன் பற்றி அவங்க வர்ணிக்கும் போதே அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படி சின்ன அழகு தெய்வம் அது. அதை சொல்லும் போதே அப்படி ரசித்து அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் மேடம் அவங்களுக்கு எந்த இடம் ரொம்ப பிடிக்கும்? நிறைய ஊர்களுக்கு போயிருக்காங்க இல்லையா அவங்க? ஆமாம், நிறைய பேர். அதாவது இந்தியா தவிர வெளிநாடுகளுக்கு போயிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்கள் நிலம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெளிநாடுகளில் எந்தெந்த ஊர் பிடிக்கும்? ஆக்சுவலாக அவங்களுக்கு கோயில்கள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த ஊர் ரொம்ப பிடிக்கும். இன்னும் சொல்லப்போனால் டவுன் சவுத் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அங்கே வந்து இந்த பிரச்சாரத்துக்கோ எலெக்ஷன் அந்த மாதிரி டூரு அல்லது இவர் கணவரோட சேர்ந்த நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகிறதுனாலும் அந்த மாதிரி டவுன் சவுத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு பயங்கர குஷி ஆகிடுவாங்க. ஏன்னா நிறைய கோயில்கள் அங்கே இருக்கும். ரைட் ஃப்ரம் தென்காசி அதுலேருந்து கன்னியாகுமரி அந்த பகவதி அம்மன் பற்றி அவங்க வர்ணிக்கும் போதே அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படி சின்ன அழகு தெய்வம் அது. பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும். அந்த மூக்குத்தி இருக்கும் பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லும் போதே அப்படி ரசித்து அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த பகவதி அம்மனில் ஆரம்பித்து அந்த பக்கம் சுசீந்திரம், தானமாலையன் சுவாமி, ஒவ்வொரு ஊராக அப்படி திருச்செந்தூர் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலும் இந்த முருகன் கோயிலில் வந்து அவங்க வந்து போகாமல் வர மாட்டாங்க. ஸோ திருச்செந்தூர் ரொம்ப பிடிக்கும். கணவரோட போகும்போது பெரும்பாலும் என்ன தன்னுடைய அந்த கட்சி பணிகளுக்கு பார்க்கறதுக்காக போயிடுறாரு. இவங்க வந்து அவங்களோட சாப்பிட்டு அவங்க கிளம்பி வந்து அவங்களுக்கு பிடிச்ச அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த கோயில்களுக்கு, குறிப்பாக இந்த கொடைக்கானலில் அந்த குறிஞ்சி அவர் அந்த கோயில் வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ரொம்ப அதான் இந்த முருகன் கோயில் எல்லா தெய்வங்களுமே அவங்களுக்கு பிடிக்கும். எல்லா கோயில்களுக்குமே போவாங்க. இந்த கோயில் தான், இந்த அம்மன் தான், இந்த ஆஞ்சநேயர் தான் அப்படிலாம் இல்லை, எல்லா கோயில்களுக்கும் போவாங்க. அவங்க ஊரே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவெண்காடு வந்து புதன் ஸ்தலம் இருக்க ஊர். அந்த ஸ்வேதாரண்யேஸ்வரர் அப்படிங்கிற அந்த இன்னொரு காசி அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ வந்து பழம்பெருமை மிக்க ஒரு ஊர், ரொம்ப தொன்மையான ஒரு ஊர். 3 அம்மன் 3 சுவாமி இருக்கக்கூடிய மூர்த்திகள் இருக்கக்கூடிய திருவெண்காடு என்ற ஊர் பட்டத்தாரோட ஊர். ரொம்ப வந்து அந்த 3 தீர்த்தங்கள் படித்ததே அந்த ஸ்கூலில் தான். ஸ்வேதாரண்யேஸ்வரர் அந்த மெட்ரிகுலேஷனாக அந்த ஆரம்ப பள்ளி, அந்த பள்ளிக்கூடத்தில் தான் அவங்களே படித்தாங்க. டெய்லி ஸ்கூலுக்கு வந்தால் அப்படியே கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வரணும் இவங்க டெய்லி. அந்த மாதிரி தான் அவங்க பழகியிருக்காங்க. அதனால அந்த கோயிலுங்கிறது அவங்க ஒரு நாளுடைய ஒரு பழக்க வழக்கமாக அவங்களுக்கு மாறிடுச்சு. அதனால் அது கோயில்களை பார்க்கும்போது ரொம்ப குஷியாகிடுவாங்க. நிறைய எங்கே போனாலுமே அந்த கோயில் இருக்கக்கூடிய ஊர்கள் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வெளிநாடு அப்படின்னு சொன்னால் லண்டன் அதிகமாக ரொம்ப பிடிக்கும். அவருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பார்க் வந்து அங்கே நல்ல பெரிய பார்க்காக இருக்கும். அதனால அவங்க 2 பேருமே அந்த பார்க்கில் அப்படியே மனசு இதோட நிம்மதியாக அப்படியே கொஞ்சம் நேரம் அதில் வந்து கொஞ்சம் சைக்கிள்லாம் ஓட்டிட்டு அப்படி அந்த மாதிரி இருக்கிறது அவங்களுக்கு அந்த பார்க்கை ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. எங்கே போனாலுமே அந்த பார்க்கை பார்த்துட்டு வந்துட்டு தான் இங்கே சென்னையில எல்லாம் கூட பண்ணாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களோட எங்கே போனாலும் அவங்க ரொம்ப ரசிப்பாங்க. அவங்களுடைய பேர குழந்தைங்க எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்களோ, இங்கே ஊட்டிக்கு அதிகமாக கூட்டிகிட்டு போவாங்க. ஊட்டி கொடைக்கானல் கூட்டிகிட்டு போவாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைங்க விளையாடக்கூடிய அந்த இடங்கள் அதுக்கெல்லாம் நிறைய கூட்டிகிட்டு போவாங்க. சுகாசினி மேடம் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து சாண்ட்விச் ஜெனரேஷன், அதாவது நடுவில் ஓல்டு ஜென்ரேஷன் கிடையாது, நியூ ஜென்ரேஷன் கிடையாது, நடுவில் இருக்கோம் நாங்கள். அது பார்த்தீங்கன்னா மாமியார் அவங்க வந்து வேற ஒரு ட்ரெடிஷனில் இருந்திருப்பாங்க, இப்போ மருமகள் வேற ஒரு மாடர்ன் லைஃப் ஸ்டைலு. ஸோ எப்படி அதை இது பண்ணுறாங்க? ஆக்சுவலி நீங்கள் கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா
இவங்க வந்து மாமியாரோட இருக்கும்போது இவங்க குடும்பத்திலேயே அதிகமான வருஷங்கள் அந்த கோபாலபுரத்தில் ஒரு மருமகளாக அந்த வீட்டில் குடியிருந்தது இவங்க தான். 3 மருமகள்கள் இருந்தாலும் கூட அவங்க வந்து அதிகமான நாள் அங்கே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் இருந்திருப்பாங்க. அவங்களோட இருந்த நாளில் இவங்க வந்து ஸ்கூல் முடிச்ச உடனே கல்யாணம் ஆகி வந்துட்டாங்க இல்லையா, அதனால இவங்க வந்து சமையல் கற்றுக்கிட்டதுலேருந்து நிறைய விஷயங்கள், பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், என்ன மாதிரி எல்லாமே வந்து தன்னோட அத்தை அவங்க திருமதி தயாளம்மாள் அவங்ககிட்ட நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மரியாதையாக குறிப்பிடுவாங்க. ஸோ அவங்களுடைய சில விஷயங்கள், ஹவுஸ் ஒய்ஃபாக எப்படி சிக்கனமாக இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும், சமைக்கணும், எல்லாமே வந்து அவங்கள்ட்ட தெரிஞ்சுட்டதாக சொல்லுவாங்க. அந்த ஜென்ரேஷன் வேறு. ஸோ அந்த ஜென்ரேஷனில் இவங்க அந்த மரியாதை கொடுத்து அது போல் அவங்க நடந்துக்கிட்டாங்க. இப்போ பார்த்தா இவர் உதய் அவங்க ஒய்ஃப் வந்து கிருத்திகா, அவங்க வந்து ரொம்ப மாடர்ன். அவங்க வந்து அப்படி மருமகளோட அவங்க பேசும்போது அந்த விஷயங்கள் வந்து சுவாரஸ்யமாக தான் இருக்கும். அந்த கான்வர்சேஷனே சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா எப்படியத்த நீங்கள் வந்து மாப்பிள்ளையும் பார்த்துக்க மாட்டாங்க, பொண்ணும் பார்த்துக்க மாட்டாங்க, ஒருத்தர் அப்போ எப்படி கல்யாணம் பண்ணிட்டு ஒருத்தரோட ஒருத்தர் அப்படி இருப்பாங்க ரொம்ப லாங் லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி அவங்க கான்வர்சேஷனில் அவங்க கேட்பாங்க. உடனே இவங்க சொல்லுவாங்க அப்படி தான் இருக்க முடியும், ஏன்னா அப்பா அம்மா தான் பார்த்து வைப்பாங்க, அப்போது நமக்கு நல்லதாக தானே பார்த்து வைக்கிறாங்க, அது கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த உண்மையான லவ் அப்படிங்கிறது அப்போ தான் வந்து அந்த பொறுப்போடு சேர்ந்து வந்து அது வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இவங்களுடைய அந்த கான்வர்சேஷனில் இவங்க பதில் சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தருடைய அந்த தாட் ப்ராசஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் ரொம்ப அழகாக அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. மாமியார்கிட்ட தான் இது பண்ணது தான் மருமகளும் தன் அது போல் ரெஸ்பெக்ட் பண்ணோம் அப்படிலாம் அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க. அந்த பாயிண்டில் வந்து ஃபர்ஸ்ட்டு கல்யாணமாக்கி வந்த புதுசில் வந்து அவங்க கேட்டிருக்காங்க கிருத்திகா, அத்தை நான் வந்து மாடர்ன் ட்ரெஸ்ஸும் போடுவேன், நம்ம மாதிரி எல்லாமே நான் உடுத்துவேன் அப்படிங்கிறப்போ எது வேணுமோ அதை போட்டுக்கோ கிருத்திகா, அதில் என்ன இருக்குது, உன்னோட இஷ்டம், என்ன வேணுமோ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் அது சினிமாக்கள் 2 பேருமே கிருத்திகாவும் உதய் 2 பேருமே நல்லா பார்ப்பாங்க. ஸோ அப்போயே வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தது கிருத்திகாவுக்கு வந்து சினிமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ இவங்க வந்து இது மாதிரி சொல்லும்போது அந்த சின்ன குழந்தை அவங்களுடைய கை குழந்தை ஃபர்ஸ்ட் பையன் இன்பு அவரை வந்து ஆமாம் இவங்க வந்து நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்த கதை வசனம் எழுதும்போதோ இல்லை மற்ற இருக்காவது இங்கே போகும்போதோ அந்த மருமக்களை அப்படியே என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ அதனால அந்த ரெஸ்பெக்ட் அந்த இன்னொரு ஜென்ரேஷனுக்கு கொடுக்கவும் தெரியுது, முதல் ஜென்ரேஷனுக்கு. அதே சமயம் இவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுக்கவும் அவங்களுக்கு எது தெரியுது. அப்படிங்கிறப்போ என்ன நான் அப்படி தான் இருந்தேன், நீ அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருப்பாங்க. பட் அது போல் இல்லாத இவங்க குறிப்பாக ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நான் அதை கண்ணார நானே பார்த்துருக்கேன். அப்புறம் அவங்களுக்கு வந்து உணவில் என்ன பிடிக்கும்? நான்வெஜ் கொஞ்சம் முன்னாடி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, பட் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அவங்க விட்டு, அதனால அவங்க வெஜிடேரியன். அவர் வந்து கொஞ்சம் மீன் சாப்பிடுவார், ரொம்ப பிடிக்கும். அவங்க வீட்லேயே வந்து பெரியவர் இருந்தபோதும் சரி மீன் சாப்பிடுவார். அவருக்கு வந்து சமைப்பாங்க இவங்க வீட்லேயே, காரம் அதிகம் இல்லாமல் அந்த மாதிரி பெரும்பாலும் அது போல் தான் அவங்க சமைச்சு கொடுப்பாங்க. வெஜிடேரியன் ஃபுட்டை அவ்வளோ அருமையாக செய்வாங்க. அவங்க வீட்டில் வந்து சாப்பிட்றதுக்கான சில நேரங்களில் மில்லட் தோசை தான் பெரும்பாலும் வந்து நைட்டில் பார்த்திக்கங்க, மில்லட் தோசை தான். மில்லட்டை வச்சு உப்புமா, அந்த மில்லட் அந்த இது ஆமாம் சிறுதானியம் தான். அது மாதிரி அந்த கம்பு தோசைம்பாங்க, கேழ்வரகு தோசைம்பாங்க, அப்புறம் ஆமாம் சாமையில் வந்து ஒரு பொங்கல் பண்ணியிருப்பாங்க. திடீர்னு பார்த்தா நம்ம பேசிட்டே இருக்கும்போது கல்யாண முருங்கை அடை வரும். அந்த என்ன அந்த கிராமத்து பழக்கமோ அந்த உணவு பழக்கமோ அதை விடுறதில்லை. ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணி அவங்க வந்து ரொம்ப அருமையாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா உடம்புக்கு எது ஹெல்த்தியோ அந்த ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்க இது பண்ணுவாங்க. சினிமா பார்ப்பாங்களா? சினிமா வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ வந்து அதிகமாக பார்க்குறது இல்லை. ஏன்னா எப்போது அது குறிப்பாக அந்த சோக படங்கள்னால் அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் காமெடி அல்லது வந்து கொஞ்சம் ஒரு நார்மல் அது போல் இருந்தால் கொஞ்சம் பார்க்குறாங்க. அவங்க சன்னே நடிக்கிறாரு, அவருடைய படங்கள் பார்ப்பாங்க. அது மாதிரி அது போல் எங்கேயாவது அவங்களுக்கு அது பாருங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க பார்க்குறாங்க. அவருக்கு வந்து அந்த சினிமா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அவர் வந்து ஆமாம் முன்னாடி இவங்க கல்யாணம் ஆகும்போது அவர் வந்து சினிமா ப்ரொடியூஸ் பண்ணார். ஒன்று அவங்க அண்ணனை வச்சு பண்ணினார். அவர் முக்கமுத்து சார் இருக்கார் இல்லையா, அவர் ஹீரோவா நடிக்க இவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அது போல நம்ம அந்த முதல் பாகத்துல கூட எழுதியிருக்கோம் அந்த இதை பத்தி. ஸோ அவர் வந்து அதுக்கப்புறம் சீரியல் நீங்க பாத்தீங்கன்னா குறிஞ்சி மல்லருடைய நான் பார்த்தசாரதியோடைய ஸ்டோரி, அதுல ஹீரோ அவர் தான் நடிச்சார். எழுத்தாள பேனால மைய மட்டும் ஊத்தி எழுது, அவங்க ரத்தத்தையே நிரப்பிதான் எழுதுறாங்க. எல்லாரையும் ஒட்டுமொத்தமா எடுத்துரிஞ்சு பேசுறாதீங்க. மனசு சரியில்லை.
நான் இன்னொரு நாள் வரேன். ரொம்ப அருமையாக நிறைய அவருக்கு அவ்வளோ அப்ரிஷியேஷன் அப்போ கிடைச்சது. அப்புறம் சூர்யான்னு சொல்லிட்டு இன்னொரு சீரியல் நடித்தார். அந்த சமயத்துல எல்லாம் அவர் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச வீரவாக ஆயிட்டார். அந்த சீரியல்லாம் படங்களில் நடிச்சிருக்காரு. அவர் வந்து நடிக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல அவ்வளோவா. ஏன்னா அது அவருடைய அந்த அரசியல் பாதையிலேருந்து அவர் ஆமாம் சீரியல் அந்த சினிமா அப்படியெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு மனைவியாக அவங்களோட எண்ணம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்கும் இல்லையா, அரசியல் விஷயங்களில் அதிகமாக இருக்கணும் கவனம் அப்படிங்கிறது அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க எந்த சீரியலுமே பார்த்ததில்லை. ஏன்னா அவங்களுக்கு அதுக்கான டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால எந்த சீரியலுமே டிவி சீரியல் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். அதுமாதிரி அவங்க சன்னு கூட நடிச்சிருக்காரு இல்லையா, உதயண்ணா நடிச்சிருக்காரு. ஆக்சுவலி சன்னுடைய இதில் வந்து அடுத்த ஜென்ரேஷன் இல்லையா. ஸோ அப்போது வந்து கிருத்திகா வந்து அதுக்கு ஓகேஸ் பண்ணணும். நான் ஓகே பண்ணி ஒன்றும் இல்லையா, நான் வந்து அம்மா தான், கிருத்திகா தான் ஓகே பண்ணணும். அதனால கிருத்திகாவுக்கு ஓகேன்னா எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் நடிக்கணும் அப்படிங்கிற முடிவு எடுத்தும்போது அது இது போல் அம்மாட்ட கேட்கும்போது இதுதான் அவங்களோட பதிலாக இருந்தது. கிருத்திகாவுக்கு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா கணவர் நடி அவருக்கு விருப்பம் நடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனைவியாக அவங்க சொல்லிட்டாங்க. அதனால அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால அவங்க நடித்தாங்க. அவருடைய படங்கள் காட்டும்போது இவங்க பார்த்துருக்காங்க. பட்டு ரொம்ப படங்கள் இப்போ ரொம்ப விரும்பி பார்க்குறதில்ல. கல்யாணமான புதுசில் இவங்க நிறைய அடிக்கடி படங்களுக்கு போவாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அந்த சமயத்தில் கல்யாணம் புதுசில் கே பாலச்சந்தர் படங்கள்லாம் நிறைய வந்துட்டு இருந்தது. கமல் படம், அப்புறம் பாரதி ராஜா சார் படம், அது நிறைய அது போல படங்கள் எல்லாமே வந்து இவங்க மிஸ் பண்ணாமல் பார்ப்பாங்க. ஒன்று கூட மிஸ் பண்ண மாட்டாங்க. செகண்ட் ஷோ போவாங்க. லைஃப் ஸ்டார்ட் ஆன சமயத்தில் வந்த ஒரு படங்கள்ங்கிறதுனால அதெல்லாம் அவங்களால மறக்க முடியாது. அந்த பாட்டும் சரி, அந்த படங்களும் சரி, அதெல்லாம் அவங்களால மறக்க முடியாத சில படங்கள்னு சொல்லும்போது இசை பற்றி அவங்களுக்கு பிடிக்குமா, கேட்பாங்களா? சினிமா இசை பிடிக்குமா, இல்லை வந்து கர்நாடிக் மியூசிக் பிடிக்குமா? இல்லை, எல்லா மியூசிக்கும் ரொம்ப பிடிக்கும். எஸ்பிபி ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. எஸ்பிபியோடைய அந்த சாங்ஸு, கடல் பாடல்கள் இருக்கு இல்லையா, அதுதான் அது அவங்களுக்கு மெயின் இதுவாக இருக்கும். அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா கேட்பாங்க. இந்த புக்கு நிகழ்வின் ராஜேஷ் வைத்தியாவுடைய ஒரு இசை. ஸோ அதுவே சீக்கிரம் போனால் அவரோட இசை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருந்தாங்க. எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும், கல்யாணமோ இல்லை வேறு ஏதாவதுனாலும் மியூசிக் எப்பவுமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரசித்து கேட்பாங்க. இவ்வளோ தூரம் அவங்களோட பழகிருக்கீங்க, 35 வருட பழக்கம் இல்லையா? ஆமாம் ஆமாம். அவங்க கிட்ட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச குணம் எது? ரொம்ப பிடிச்ச குணம் அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக எல்லாமே பிடிக்கும் அவங்க கிட்ட. ஆமாம், உண்மையிலே எல்லாமே பிடிக்கும் எனக்கு. ஒரு பெண்மணியாக எப்படி வந்து ஒரு நல்ல இயல்புகளோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு இலக்கணம்னு சொல்லலாம். நிறைய நல்ல விஷயங்கள் நான் அவங்கள்ட்ட இருந்து தெரிஞ்சிருக்கேன். என்ன மாதிரி ஒருத்தருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும், தன்கிட்ட ஒரு வேலை செய்கிறவங்க அவங்க உணர்வுகளுக்கு நம்ம எப்படி மதிக்கணும், இதெல்லாம் வந்து அவங்க வந்து ரொம்ப, இன்னும் சொல்லப்போனால் அவங்க மருமகள் அவங்க கிருத்திகா, அவங்கள வந்து ஒரு தரம் என்ன நடந்ததுன்னா, முதல்ல பையனுக்கு கல்யாணம் ஆகி மருமக கன்சீவ் ஆகுறாங்க. அவங்க வந்து நிறைய மாதம் அது போல் இருக்கும்போது நம்ம ஊரில் நார்மலாக ஒரு பழக்கம் இருக்குது. எப்படின்னா, ஒருத்தவங்க அவங்க ப்ரெக்னென்ட் ஆனால் அவங்க அம்மா வீட்டுக்கு அந்த 7வது மாதம் இது கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க வீட்டில் இருப்பாங்க, அங்கேயே பிரசவம் ஆகும் இல்லையா. இதான் நார்மலாக ஒரு வழக்கம். 7வது மாதம் அந்த வளைகாப்பெல்லாம் நடக்குதுன்னு அவங்க அங்கே வீட்டுக்கு நீ போயிட்டு உடனே வந்துடு, அங்கெல்லாம் இருக்க வேண்டாம், நீ இங்கே வந்து இங்கேயே இரு, நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஒன்று அப்படின்ட்டாங்க. அவங்களால வந்து அதுக்கு மேலே அது பிரிஞ்சு இருக்க முடியல. அதனால நான் இங்கே தான் இருக்கணும், இங்கேயே பிரசவம் நடக்கட்டும், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அங்கே தான் பிரசவம் நடந்தது. அவங்க பக்கத்துலேயே தான் இருந்தாங்க, அவங்க மருமக பக்கத்துலேயே தான் இருந்தாங்க. குழந்தைய வந்து முதல்ல அந்த கையில் வாங்கிட்டு இவங்க போயே வச்சுக்கிட்டாங்களாம். அப்புறம் மகன் கேட்டிருக்காரு, இவர் உதயம் கேட்டிருக்காரு, அம்மா நீயே வச்சுட்ருக்கியம்மா, அவங்க அம்மாட்டையும் கொஞ்சம் கொடுமா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே தான் இவங்களுக்கு ஓ ஆமாம் இல்லை நம்மளே வச்சுட்டோம், யார் தப்பாக நினச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு அந்த பரவசமும் அந்த உணர்வும் அவங்களுக்கு வந்து அது ஒரு மாதிரி சொல்லவே தெரியல. அதனால அவங்க அப்படியே அந்த மாதிரி தன்னை வந்து அப்படியே ஃபுல்லாக 100% வந்து இந்த உறவுகள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. அது மாதிரியான ஒரு கேரக்டர் அவங்க. உறவுகள்னு இல்லை, அவங்க எல்லாத்துலேயுமே அப்படி தான். கணவர்கிட்ட அவங்கள மாதிரி பிரியம் காட்டக்கூடிய அல்லது ஒரு அளப்பரிய ஒரு பிரியம்னு, அளப்பரிய மரியாதைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு மனைவி அவங்க. அவர் வந்து ஒரு தடவை லேட் ஆகிடுச்சு சாப்பிட, ஒரு தடவை இல்லை நிறைய, எப்போவுமே லேட் ஆகும். பட் இவங்க ஃபோனில் வந்து நீ சாப்பிட வச்சு, ஏன்னா அவர் சாப்பிட்றதே கம்மி. அவர் வந்து நிறைய வெயிலேயே அப்படியே போய்கிட்டே இருப்பார், அல்லது அந்த பிரச்சார வேனில் இருக்கும், அவங்களுக்கு சரியான நேரத்தில் அந்த ஏதாவது தண்ணி கொடுப்பா, வெயிலே இருக்கிறாரு, ஏதாவது சூப்பு கொடு, ஜூஸ் கொடு, ஏதாவது இது கொடு, இப்படி ஃபோன் பண்ணி அதில் வந்து என்னென்னா அவர் வந்து இரு அப்புறம் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லிவிட்டு அவர் வந்து வேலையை பண்ணிகிட்டு இருப்பார் இல்லையா. அப்போது வந்து இங்கே கூட இருக்கிறவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, என்ன கொடுக்குறேன்னு தான் சொல்ல முடியுமா, அப்படியே ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது வந்து இன்னமும் முடியல, என்ன இவங்க ஃபோன் அடிச்சிடுவோம்,
இப்போ இவங்க ஃபோனை எடுக்காமலே விட்டுருவாங்க. ஃபோன் இவங்க எடுக்கலன்னொன்னே இவங்க வந்து வேற யாருக்காவது அடிச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏன் ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அது என்னென்னா அவருக்கு கொஞ்சோண்டாவது அந்த தொண்டையில் சேர்ந்துடணும், அந்த தண்ணி கொஞ்சோண்டாவது ஒரு ஜூஸ் சேரணும், கொஞ்சோண்டாவது அந்த உடம்புக்குள்ளே அந்த அவர் கொறிக்கிற இத்தினோண்டு சாதமாவது உள்ளார போயிடணும் அப்படிங்கிற அந்த இதுதான். அந்த நேரத்துக்கு ரொம்ப சாப்பிட மாட்டார் அவர் எப்போவுமே, எப்போ ரொம்ப சாப்பிட மாட்டார். ஸோ அந்த கொஞ்சோண்டு சாதமாவது அவருக்கு போகணுங்கிறதுல ஒரு தடவை வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏர்லி மார்னிங் வந்துட்டார் போல இருக்குது. அதனால அது மதியம் வந்து டி நகரில் தான் அந்த பிரச்சாரம் போய்கிட்டு இருக்கு. வெயில் கொடுத்தது, டைம் ஆகிடுச்சு. மார்னிங்கே அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டாச்சு. இப்போ இவ்வளோ நேரத்துக்கு 1 மணி ஆச்சு, 2 மணி ஆச்சு. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு யார் அதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த மீட்டிங்கை அவங்களுக்கே ஃபோன் அடிச்சு, இங்கே பாருங்கள் என் காரை கொண்டு வந்து, நான் எத்தாப்பத்திரி தான் இருக்கேன் கோயிலில், அந்த ஆலயம்மன் கோயில்கிட்ட தான் இருக்கேன், என் காரை கொண்டு வந்து அவர் காருக்கு முன்னாடி நான் போட்டுட்டு நான் அங்கேயே உட்காந்துப்பேன், நடு ரோட்டில் உட்காந்துப்பேன், தர்ணா பண்ணுவேன், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவங்க பயந்துட்டாங்க. ஐயோ என்னது மேடம் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், பின்ன அவர் சாப்பிடாம எப்படிப்பா மறுபடியும் ஈவினிங் உனக்கு வருவார், ஈவினிங் போகணும்ல, ஈவினிங்கும் இதுக்கு தானே கட்சிக்கு தான் இதுணுங்கிறப்ப அது நேரத்துக்காவது கொடுத்தா தான். அதனால அது மனைவியாக அவங்க எடுத்துக்கிற கேர் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு அன்இமேஜினபிள். அது அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப அவர் பேரில் இருக்க வச்சிருக்க அந்த ஒரு அளப்பரிய அன்பு, மரியாதை, பசங்க பேரில் வச்சிருக்கக்கூடிய ஒரு அன்பு, எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை, இந்த மாதிரி ஞாபக சக்தி, அவங்களுடைய யாரோ இதுவாக இருப்பாங்க, முக்கியத்துவம் அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே ஞாபகத்தில் வச்சுருப்பாங்க, கேட்டுப்பாங்க, எல்லாருக்கிட்டேயும் பொறுமையாக பேசுவாங்க, என்ன கஷ்டம் இப்படி எல்லாத்தையும் விசாரிப்பாங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவான ஒரு கேரக்டர். ஆக்சுவலாக சொல்ல போனால் பிஹைண்ட் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேன் தேர்ஸ் எ வுமன்னுவாங்க. இது பிஹைண்ட் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் ஃபேமிலி திஸ் வுமன், அந்த ஃபேமிலிக்கு பின்னாடி இவங்க இருக்காங்க. இல்லை ரியலி சரியான ஒரு வார்த்தை தான். ரொம்ப உண்மையிலேயே அவங்க வந்து அது ஒரு பில்லர். ஸ்டாலின் அவர்களுடைய வார்த்தையில் சொன்னால், எங்கள் குடும்பத்துக்கு ஒரு பில்லர் இருக்கிறது எங்கள் மனைவி தான் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த போல் இருப்பாங்க. அவ்வளோ வந்து ஒரு சில வருஷங்கள் அவங்களோடவே பேசிகிட்டு இருக்கப்போ அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் என்னுடைய ஒரு சிஸ்டர், எனக்கு நீங்கள் என்னுடைய தங்க. அது வார்த்தையில் வெறும் வார்த்தையில் மட்டும் இல்லை, அந்த உண்மையான உணர்வாக இருக்கும் அது. ஸோ அந்த உணர்வை வந்து நிஜமாவே அதை அனுபவிச்சிருக்கேன். நான் அங்கே தான் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டேன். என்னென்னா, நானும் கிராமம் தானா, ஒரு அளவுக்கு மேலே எங்கள் வீட்லலாம் அதெல்லாம் செஞ்சே கொடுக்குறதில்ல. அது மாதிரி ஒரு சூப் பண்ணுவாங்க, அந்த வெண்பூசணியில், அந்த மஞ்சள் பூசணியில் ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த சூப்பெல்லாம் வந்து அங்கே பேசிகிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒன்று சாப்பிட வந்துட்டு இருக்கோம்ல, நான் ஒவ்வொன்றுத்துக்கும் கேட்டுப்பேன். ஆனால் ரெசிபி இவங்க தான் அந்த ரெசிபி சொல்லுவாங்க. இதை வந்து அவங்க கரெக்டாக அவங்க செஞ்சு கொடுத்துட்டா போதும் சமைக்க. அந்த ரெசிபிலாம் நம்ம புக்கில் வருமா? ரெசிபி வரல, பட் அவங்க அது போல் சமையல் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க. அடுத்த புத்தகம் அந்த ரெசிபிகளோட வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். நல்லது, சந்தோஷம். ரொம்ப மகிழ்ச்சி மேடம். அவங்களோட குணம், பிடிச்ச குணம் என்னன்றதுக்கு இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கீங்க, ஸ்லாகிச்சு. உண்மையிலேயே நீங்கள் அவங்க சிஸ்டர் தான். நல்லது, ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும் உங்களை சந்திச்சதில். இந்த புக்கை பற்றி நீங்கள் இவ்வளோ தூரம் சொன்னதில் நாங்கள் ஆவலோடு அந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ வித்யா. தேங்க்யூ.